ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். வந்திருக்க குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 6/2/2026 இன்னையில இருந்து குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்சும் என்டிபிசிக்கான அடுத்த செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் 6/2/2026 எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரோட கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச்னு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப் டி பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய சனிக்கிழமை 14/2/2026 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியோட பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் 14/2/2026 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 டேஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிறத எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இந்த குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். குரூப் டில பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 30 நாள்ல ரீசனிங் முடிச்சிடலாம். அடுத்த 60 நாள் வரும்போது ரீசனிங், மேக்ஸ் ரெண்டுமே முடிச்சிடலாம். அடுத்து ஒரு 100வது நாள் வரும்போது பாத்தீங்கன்னா சயின்ஸும் வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் படிக்கும் போதே டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் தனியா படிக்கவே வேண்டாம். ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு 20 கொஸ்டின், இதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் வந்துரும். ஸோ ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இதெல்லாம் படிக்காம ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர் படிங்க. கரண்ட் அஃபேர் எந்த மாசத்துல இருந்து படிக்கணும் அப்படின்னா இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷனுக்கு ஜூலை மந்த்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அப்ப ஜனவரி 1/2026 இந்த கரண்ட் அஃபேர்ல இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க தெளிவா படிச்சீங்கனாலே உங்களுக்கு குரூப் டிக்கான கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகிரும். இதுல கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல ஷுவரா 15 மார்க் வாங்கிடலாம். ரீசனிங் செக்ஷன்ல எல்லாராலையுமே 30க்கு 30 வந்து வாங்க முடியும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு 20, 22 கொஸ்டின் வரைக்கும் 20 கொஸ்டின் வரை அட்டன் பண்ணலாம். ஒரு டாப்பர் வந்து ஒரு 23ல இருந்து 25மே அட்டன் பண்ணிடலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. சோ இதுல நீங்க சிபிஎஸ்இ லெவல்ல எல்லாமே படிக்கீங்க, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா சயின்ஸையுமே படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 20க்கு மேல உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். அப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 85ல இருந்து 90க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். இந்த லெவல்ல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே குரூப் டில நீங்க டாப்பராவே செலக்ட் ஆகி உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிஇடி மட்டும் தான் இருக்கும். அதுல குவாலிஃபை ஆனா போதுமானது. அப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதே மாதிரி நீங்க சிசிஏஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க, ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு 40ல இருந்து 50 மார்க் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இந்த ரேஞ்ச்ல நீங்க எடுத்தா கூட சிசிஏ கேண்டிடேட் ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகேவா? சோ அதனால இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் வீக்லி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ அந்த பிளானை முடிச்சதுமே சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். பிளான்ல ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்போம், கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிருப்போம், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இதிலே ப்ரொவைட் பண்ணிருவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இனிதான் நான் அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துருவோம். எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே, ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டில கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும், 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுல 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல வருது, இதுல 15க்கு 15 நான் வாங்கணும். டெய்லி நான் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அந்த கரண்ட் அஃபேருக்கு டெய்லி நான் வந்து டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு மந்த்லி டெஸ்ட் எடுக்கணும். ஒரு மாச கடைசியில பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் மட்டும் கிட்டத்தட்ட 600 கொஸ்டினா நம்ம மேக் பண்ணலாம். ஒரு நாளைக்குன்னு படிச்சீங்க அப்படின்னா 30 கொஸ்டின், அதே ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட மினிமம் உங்களுக்கு 600ல இருந்து 700 கொஸ்டின் வரைக்கும் வரும். அப்ப இந்த கரண்ட் அஃபேரையும் நான் டெய்லி படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேரை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு உட்கார்ந்து படிக்கும்போது தான் அது பல்கா இருக்கும். அதே டெய்லி அன்னன்னைக்கு நியூஸ் அன்னன்னைக்கு நீங்க படிச்சிருங்க. இதுக்காக தான் நம்ம யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து ஒன் லைனரா கரண்ட் அஃபேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு 15 நியூஸ் டாப் நியூஸா இருக்கு அப்படின்னா அந்த 15 நியூஸையும் உங்களுக்கு ஒன் லைனரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதே இது நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நியூஸோட ஒன் லைனர் பிளஸ் டீடைல்டு பிளஸ் அந்த நியூஸோட டெஸ்ட், ஓகே, டெய்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். வார கடைசியில பாத்தீங்கன்னா வீக்லி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் வேணும், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு 515 டெஸ்ட் கிட்ட இதுல அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். 500 டெஸ்ட் வச்சுக்கோங்களேன்.
எக்ஸாம் போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இதுல வந்து 1000 டெஸ்ட் கிட்ட டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்லயே டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி கரண்ட் அஃபேரோட டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல நான் டெஸ்ட் எடுக்கணும், எஸ்எஸ்சி ஜிடிக்கும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் நாம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நைட்டு 11:59 6/2/2026 11:59 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. எஸ்டர்டே ஆஃபரை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் சோ இப்போ யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் தான் இப்போ வந்து மேஜர் ரோல் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. இதுல குரூப் டி டெஸ்டா இருக்கட்டும், என்டிபிசி டெஸ்டா இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே படிச்சிருந்தாங்க. ஆனா இந்த கரண்ட் அஃபேரை வந்து லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஒரு 6 மாசம் கரண்ட் அஃபேர் வச்சு படிக்கும்போது பாத்தீங்கன்னா பல்கா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு 40 கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணலாம், மினிமம் ஒரு 25 கொஸ்டினாவது ஃப்ரேம் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கும் நியூஸ் வந்து வேரி ஆகும். சில நாள் நியூஸ் அதிகமா இருக்கும், சில நாள் நியூஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப அந்த 25ல இருந்து 40 கொஸ்டின் ஒரு நாளைக்கு வருது. அப்ப அன்னைக்கே படிச்சிட்டீங்கன்னா அது 25 கொஸ்டின். மாச கடைசியில படிக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600ல இருந்து 700 கொஸ்டின் வரும் மந்த் எண்ட்ல. ஓகேவா? அதே இது நீங்க 6 மாசம் படிக்கும்போது பாருங்க கிட்டத்தட்ட 3600 கொஸ்டின் வரும். எனக்கு நாளைக்கு எக்ஸாம், அடுத்த வாரம் எக்ஸாம், நான் 6 மாசம் கரண்ட் அஃபேர் உட்கார்ந்து ஒரே நாள்ல படிக்க போறேன் அப்படின்னா 3600 கொஸ்டினே உங்களால படிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன நியூஸ் வருதோ அது ரிலேட்டடா தான் நாளைக்கு பேசுவாங்க. நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் ரிலேட்டடா தான் இது இருக்கும். அப்ப டெய்லி நீங்க கரண்ட் அஃபேர் அப் டு டேட் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேன்னு என்ன எக்ஸாம் படிச்சாலும் சரி, இப்பெல்லாம் ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர் தான் மெஜாரிட்டியான கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு யூடியூப்லயும் கரண்ட் அஃபேருக்கான வீடியோ கொடுத்து பெர்ஃபெக்ட்டா கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல 2 டீம் வச்சு ரெடி பண்ணிருக்கோம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் தனி டீம் ரெடி பண்றாங்க, கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து தனி டீம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து கரண்ட் அஃபேருக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம ஆப்ல கண்டக்ட் பண்றோம். சோ இது வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்டோட லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட் 4 நாள் லைவ்ல இருக்கும். சோ அந்த டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணுங்க. கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு படிக்க வேண்டிய எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணிட்டோம். கிளாஸஸா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒரே இடத்துல எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் ஆகிரும். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு நீங்க 699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கவர் ஆகும். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். கையில இருக்கக்கூடிய மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. நீங்க இப்பதான் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு கையில எல்லார் கையிலயும் லேப்டாப் இருக்கும், ஆண்ட்ராய்ட் போன் இருக்கும். சோ அதுல நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கரெக்டா உட்காந்து படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாக்குற மாதிரி கொடுத்துருப்போம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.